உண்மை சம்பவம் உங்ககிட்ட இன்னைக்கு ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இவர் பேர் வினோட். இந்த வினோட் படிக்கிற டைமில், காலேஜ் படிக்கிற டைமில் வினோட்டோ அவங்க ஃப்ரெண்டோ காலேஜ் லீவு வர்றப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போக வேணாம், நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போயிருக்காங்க. எல்லாம் மோட்டோ பைக்கில் தான் இவங்க போயிருக்காங்க. போய் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பயே மணி ஒரு 8 கிட்ட ஆயிடுச்சா, நைட்டு 8 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த குளித்த இடத்து பக்கத்தில் வந்து ஒரு குதிரைங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹண்டடான ஒரு பில்டிங் இருக்கும். அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பில்டிங்கில் போய் ஏறி பார்ப்போம், அங்கே என்ன தான் இருக்குது, அந்த பில்டிங்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த பில்டிங் கிட்ட வந்து செக்யூரிட்டி இருக்கார். ஸோ அந்த செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, மணி 12 ஆக போகுது, என்னோட வேலை டைம் ஷிஃப்ட் டைம் முடிஞ்சு நான் கிளம்ப போகிறேன், ஸோ நீங்கள் இதுக்கு பில்டிங்குள்ளே ஏறக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு செக்யூரிட்டி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இவங்க எல்லாமே பிளான் பண்ணுறானுங்க, அதான் செக்யூரிட்டி போயிட்டாங்களே, இன்னும் யார் வரப்போகிறா, யாரும் வரமாட்டாங்க, நம்ம மேலே ஏறி பார்த்துட்டு வந்துடுவோம், அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டுன்னு எல்லாம் சின்ன வயசில் அதனால் துள்ளிக்கிட்டு இருக்காங்க மேலே ஏறணும் அப்படின்னு. சரின்ட்டுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே அந்த பில்டிங் ஏற ஆரம்பிச்சுருக்காங்க. அந்த பில்டிங் ஏற ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கடைசியாக நடந்து வர்ற ஒரு பையனுக்கு வந்து லைட்டாக ஒரு ஃபீல் ஆகிருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு சரியாக படலை மச்சான், வாங்க நம்ம திரும்பி போயிடலாம், வீக்கெண்ட் லீவ் தானே வந்திருக்கோம், போயிடலாம், எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் சரி இவங்களுக்கும் சரி அவன் சொல்கிறான் நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பியிருக்காங்க. எல்லோரும் மோட்ரு பைக்கில் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக நார்மலாக போயிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தெரியல, ஒரு பையன் அந்த பையனோட மோட்டோ பைக் வந்து ஸ்டார்ட்டாக ஆகலைன்னு. அப்போ இவங்களும் முன்னுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த பையன் வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு மோட்டோ பைக்கில் வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டுனா, அவனுக்கு உடம்பெல்லாம் சூடாக ரொம்ப சீக்கு வந்த மாதிரி இருந்தான். அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஏதோ கொசு கிசு கடிச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல், அதனால தான் அவனுக்கு ஃபீவராக இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போது அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு அங்கே வந்து ஃபீல் ஆச்சு, என் பின்னாடி யாரும் நடந்து வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். கூடல இவங்க எல்லாமே வழக்கம் போல் சமாதானம் படுத்தியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ கவலைப்படாத, பேசாமல் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பையன் தூங்குற மண்ணுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு வாஷ்ரூம்குள்ளே பூந்துருக்காரு. வாஷ்ரூம்குள்ளே பூந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது அந்த திங்ஸ் அவர் எடுக்க மறந்து ஒரு டக்குன்னு அவர் திரும்பி இருக்காரு. இப்படி திரும்பின கையோட அங்கே ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. ஒரு வெள்ளை உருவம், தலைமுடியெல்லாம் கட்டி, கண்ணை வந்து சோப்பு கலர் துணியில் கட்டி இருக்கிறத பார்த்து ஓடலான்னு முடிவெடுத்து ஓட நினைக்கும் போது அப்படியே அங்கே விழுந்துடுக்காரு. ஸோ விழுந்த உடனே வேகமாக எணிச்சு வந்த உடனே அவர் சொல்லியிருக்காரு, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு சாமி பார்த்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பின்னாடி வந்து ஒரு உருவம் ஃபாலோ பண்ணி வந்துருக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் சில மந்திரமெல்லாம் பண்ணி அந்த பேயை அவர்கிட்டேருந்து பின்னாடி வர விடாமல் அந்த சாமி பார்த்தவர் தடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவரோட ஃப்ரெண்டு வந்து காலேஜுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வினோத்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ என்ன தான் பார்த்த, ஏன் இப்படியெல்லாம் உனக்கு திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. அப்போது அந்த வினோட்டோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அங்கே ஒரு உருவத்தை யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மோட்டோ பைக்கில் நான் வரும்போது ஒரு சின்ன பிள்ளை உருவம் வந்து என் மின்னுக்கு உட்காந்து அந்த ஹேண்டலில் பிடிச்சிக்கிட்டு வருது. ஸோ மோட்டோ பைக்கு ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு, என்னால் ஓட்டவும் முடியல, ஒன்றும் முடியல. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து அந்த ஹோட்டல் அந்த ஒரு பில்டிங்கில் பார்த்தாங்களே, அந்த பில்டிங்கில் அது என்ன பேசிக்கிட்டு வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து இவர்கிட்ட வந்து காதில் பேசிக்கிட்டே வந்திருக்கு, குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டே வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வினோட்டோட ஃப்ரெண்டு பயந்து அவர் வீட்டுக்கே ஓடிட்டார். ஸோ இப்போது வந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ அவர் நல்லா தான் இருக்கிறாரு. இது ரியல் ஸ்டோரி, என்னால் ஆட் பண்ணி புதுசாலாம் சொல்ல முடியாது. ஓகே, நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க.